what a joy it's in the presence of God. எவ்வளவு மனமகிழ்ச்சியா இருக்கிறது சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல. We are here to proclaim the name of Jesus. கர்த்தருடைய நாமத்தை நம்ம வெளியரங்கமாய் பிரஸ்தாபிக்கும்படியா நாம் வந்திருக்கிறோம். Can we shout loud hallelujah? நல்ல சத்தமாய் ஹalleluya சொல்லுவோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லாமா big சத்தமா hallelujah. In this precious time I would love to bring you all into a new topic called great assurance of God. கர்த்தருடைய நிச்சயத்துக்கு என்ற தலைப்புக்கு நேராக உங்களை நான் கொண்டு வரும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். Just if we imagine Bible as a gold ring, Bible as a gold ring. வேதாகமம் நினச்சிக்கொள்ளுங்க, வேதாகமம் வந்து ஒரு ஒரு பொன் வளையத்தை போல ஒரு ரிங்கை போல இருக்குமானால் அதில் டைமண்ட் இட்ஸ் லைக் ஒன் புக் கால்ட் ரோமன்ஸ். அதில் வேதாகமம் வந்து ஒரு கோல்டு ரிங்கு போல இருக்குமானால் அதுக்கு மேலே இருக்கிற ஒரு வைரம் தான் நம்மளுடைய ரோமருடைய புஸ்தகம். In that Roman, in that diamond, there is one sparkle point. அதில் ஒரு வைரம் வந்து அது பிரகாசிக்கிற ஒரு ஒளி ஒன்று இருக்கும். அதுதான் வந்து ரோமன் எழுதிய நிருபமாக இருக்கிறது. So that Roman is like a diamond. That sparkle point is like 8th chapter. அந்த வைரத்தை நீங்கள் பார்க்குமானால் ஒரு வைரம் என்றால் சொன்னால் அது ஒரு ஒளி இருக்கும். ஒரு 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 புள்ளியில் ஒரு ஒளி இருக்கும். அந்த புள்ளியில் இருக்கிற ஒளி வந்து 8ஆம் அதிகாரமாக இருக்கிறது. Because that shows the entire glory of that diamond. அந்த ஒளி தான் அந்த 8ஆம் அதிகாரம் தான் தேவனுடைய மகிமையை ஸ்தாபிக்கிறது. Because it starts with one thing but it ends with great glory. ஏனால் அது ஆரம்பிக்கிற நிலையை பார்க்கும்பொழுது ஆனால் முடிவை பார்க்கும்போது 8ஆம் அதிகாரம் முடிவை பார்க்கும்போது தேவனுடைய மகிமை அதை வெளியரங்கமாய் காண்பிக்கிறது. In first verse we can see it started with no condemnation but in end we can see with no separation. அது முதல் வார்த்தை முதல் வசனம் பார்க்கும்பொழுது கடிந்து கொள்ளுதே அதை பேசவில்லை, ஆனால் தேவனிடத்தில் பிரியாத ஒரு நம்பிக்கை அது ஸ்தாபிக்கிற வண்ணமாய் இருக்கிறது. Yeah, can we read Romans chapter 8 verses 1? రోమర్ 8వ అధికారం 1. కాబట్టి ఇప్పుడు క్రీస్తు యేసునంద వారికి ఏ శిక్ష విధేయం లేదు. క్రీస్తు యేసునంద జీవమిచ్చు ఆత్మ యొక్క నియమము పాప మరణము నియమము నుండి నన్ను విడిపించును. ఆమేన్. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. Right. Hallelujah. Because when we are in Christ Jesus there is no condemnation to us. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கும்படியா நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. If we are in Christ there is no condemnation. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வண்ணமாய் தான் நமக்கு கடிந்து கொள்ளுதல் இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. But in the same way if Christ is in us, when we are not, we can't be separated from Christ. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நம்மை இந்த உலகம் பிரித்தெடுக்க வண்ணமா இருக்கவே இருக்காது. In the same chapter verses 35 let's read. அது 35வது వచనத்தை వాసిపోం. క్రీస్తు ప్రేమ నుండి మనలను ఎడబావు వాడెవ్వడు శ్రమ అయిన బాధ అయిన హింస అయిన కరువైనను వస్త్రహీనత అయినను ఉపద్రవమైన ఖడ్గమైనను మనలను ఎడబాయునా. ఆమేన్. ரோமர் 8:35 உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் Who shall separate? Yeah, who shall separate us from the love of Christ? Shall the trouble or the hardship it's not or the trouble, it's not hardships, it's not persecution, famine or nakedness, danger, sword or anything. Because nothing can separate you when you are deeply in the love of Christ. கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலக்கி செல்லுகிறவன் யார்? அது உபத்திரமோ பாடோ எவ்வண்ணமோ தேவனுக்குள் இருக்கிறபடியினால் என்னை பிரித்தெடுக்க நம்மளை பிரித்தெடுக்க யாராலும் கூடாது. The very first thing we see, there is no condemnation there when we are in Christ. ஆக்கினை தீர்ப்பு கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கும்போது ஆக்கினை தீர்ப்பு இல்லை நாம் கவனிக்க முடிகிறது. And we are seeing the other end of the same chapter where nothing can separate us from the love of Christ. அதே அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம்மை பிரிக்கெடுக்க முடியாத காரியமாக இருக்கிறது. Because here Paul he writes this Romans chapter with a great love towards the entire Christian community. இந்த ரோமர் எழுதின நிருபம் எழுதினவர் அவர் எதற்காக இந்த வார்த்தைகளை வைத்திருக்கிறானால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஐக்கியத்தை பிரஸ்தாபிக்கும்படியாக இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும்.
Instead of saying that you sinned and you should feel guilty, he's saying that through Christ you are having a free of life. கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற நம்மை பாவத்தினுடைய கசப்பும் பாவத்தினுடைய நினைப்புதலும் அதில் இருக்கிற ஒரு ஒரு நேசத்தில் இருக்கிற நமக்கு பிரிவினை உண்டு பண்ணுகிற நாம் இதை செய்ய முடியாது என்கிற எண்ணத்தை அது விளக்க வண்ணமாய் ஒரு தேர்தலினுடைய வார்த்தையாக இருக்கிறது. So he is giving through the love of Christ we are leading a life of freedom. அந்த பாவத்திலிருந்து விடுதலை நம்ம பெற வேண்டுமானால் தேவனுடைய அன்பு மாத்திரமே நமக்குள்ளாய் கடந்து செல்ல முடியும். Because when we are in Christ there is no judgment trial for you. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கும் பொழுது ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Because the Christ is our redeemer. ஏனால் நம்மை விடுவிக்கிறவர் இயேசு மாத்திரமே. Because Christ is only will set you free. இயேசு கர்த்தராகிய இயேசு மாத்திரம் தான் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். That's what Jesus says in John chapter 8. அதான் யோவான் எழுதின 8ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவர் சொல்லி இருக்கிறார். The truth shall set you free. யார் தேவனிடத்தில் அன்பை பிரிக்க முடியும்? Where we can see in the John chapter 8 we can see the truth shall set you free. சத்தியம் தாமே உன்னை விடுதலையாக்கும். Because when Jesus himself he says in John chapter 14 that he is the truth, way and life. ஏனால் யோவான் எழுதின 14ஆம் அதிகாரத்திலே சத்தியம் அவருடைய வசனமும் அவருடைய சத்தியம் மாத்திரம்தான் உன்னை விடுதலையாக்க முடியும். Because when we are in the way of Jesus, கர்த்தருடைய வழிகளை நாம் பின்பற்றுமானால் Jesus will give us the truth. கர்த்தர் அவருடைய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். And he will sanctify us in truth. அதை நாம் பெற்றுக்கொள்ளும்போது நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். In John chapter 17 we can see he came to this world to establish the truth. இந்த உலகத்துக்கு இயேசுவானவர் வந்த ஒரு நோக்கம் சத்தியத்தை வெளிப்படுத்த மாத்திரமே தான். Because only by truth we will be called as the inheritance of God. சத்தியத்தின் மூலமாக தான் சொந்தக்காரர்கள் சொந்த ரத்தத்தினால் எடுக்கப்பட்டோம் என்று அறிய முடியும். In Isaiah we can see Isaiah will be sharing. In the past Christmas time we will be discussing a lot about the same words. இதே வார்த்தை தான் ஐசியா எழுதின நிருபத்திலே நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு அன்றைய நாளிலே நாங்கள் இதை பற்றி நாங்கள் விளக்கமாய் பேசினோம். Truth was somewhere far in the marketplace. சத்தியம் எங்கேயோ மார்க்கெட்ல கிடக்கிற தூரத்துல இருக்கிற மாதிரி ஒரு பொருள் போல இருக்கு. There is no place for judgment, there is no place for righteousness. அந்த இடத்துல எதுவும் கடிந்து கொள்ளுதல் கிடையாது. அங்க என்னமோ ஒரு நீதி எங்க நம்ம பார்க்க முடியாது. But in that situation that's the reason God has sent his son. இந்த மாதிரி ஒரு நிலை ஓட்டத்துல தான் உலகம் இருக்கிறபடியினாலே கர்த்தர் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். God sent his only hand to save us as a helping hand. தம்முடைய உதவி செய்கிற கரத்தினாலே தேவன் நம்மை ரட்சிக்கும்படியாக அவருடைய கரத்தினால் நமக்கு உதவி செய்தார். When we are taking refuge, when we are following his way, that's where God will grant us an everlasting life. நாம் வேண்டாம் நினைக்கிறோம், ஆனால் கர்த்தருடைய அன்பின் கரத்தினால் நம்மை பிடித்து நம்ம இழுத்து கொண்டு நித்திய ஜீவிக்கு வாழ்வுக்கு நேராக நம்ம நடத்த வல்லவராய் இருக்கிறார். That's the reason Jesus is called the way. அதுதான் நான் சொல்லுகிறேன், வழி நடத்துகிறவருடைய பெயர் நமக்கே வழிகாட்டியாய் இருக்கிறார். Because Jesus is the way. தேவனே வழியாய் இருக்கிறார். He will lead you. அவர் உங்களை வழிக்கு நேராய் கொண்டு வருகிறார். At times when you are following the path of Jesus, you don't know where it will go, how it will go. வழி தெரியாத இடங்களிலே தேவன் நம்ம வழி கொண்டு வந்து சத்தியத்துக்கு நேராய் தேவன் வழி நடத்துகிறார். He is not chosen you or he is not called you to just go after something and perish off. நாம் என்னமோ அழைக்கப்பட்ட ஒரு நோக்கம் உலகத்தில் அழிந்து போடுகிறதுக்காக தேவன் அழைக்கவில்லை. But he has called you to stay aligned with you in a way like your life should bring glory to him. அவர் நம்மை அழிந்து போகிறதுக்காக நம்மை அழைக்கவில்லை, அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவருக்கு மகிமை செலுத்தும்படியாக ஒரு பாத்திரமாய் நம்மை உண்டு பண்ணுகிறார். Because our life is a very momentary life. நம்மளுடைய வாழ்க்கை சனப்பொழுதிலே முடிகிற வண்ணமாய் இருக்கிறது. Because human life is unpredictable. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை எந்த நேரத்தில் முடியும் சம்பவிக்கும், எந்த ஆபத்து சம்பவிக்கும் ஒரு நிலையில்லாத வாழ்க்கையா இருக்கிறது. We humans we buy a lot of things in our home, no? நம்மளோட வீட்டில் நிறைய பொருள் வாங்கி வைப்போம். Every electronic good we see will check with the person who is selling whether it has warranty and guarantee. எலக்ட்ரானிக் பொருள் வாங்குற வண்ணமா இருந்தால் வாரண்டி கேரண்டி பார்த்து தான் நம்ம வாங்குவோம். Including the fan which is over my head, until the doormat at times, even door stamp also.
வீட்டில் போகிற ஃபேன்லேருந்து டோரு கதவு ஊக்குலேருந்து எல்லாத்தையும் பார்த்து தான் வாங்குவோம். Everything we see, whether it has durability, whether it has guarantee, it has warranty. நல்லா பார்த்து உடையதா இல்லையான்னு உடச்சி பார்த்து கூட வாங்கிருக்கீங்க போல. Even some marketing companies, what they do, you have to sell certain chairs, they will throw on the floor. மார்க்கெட்டிங் கம்பெனிக்காரங்க தன்னுடைய ஸ்தாபனத்தை உறுதியை காமிக்கும்படியாக உடச்சி கூட காமிக்கிறாங்க. Because they want to show the durability of it. அவங்க அந்த உறுதி நிலைமையே அவங்களுடைய பொருளுடைய ஒரு ரிலையபிலிட்டி டியூரபிலிட்டியை காமிக்கும்படியாக உடைச்சி கூட காமிக்கிறாங்க. Everything that man uses has something, expiry date or some extendity. மனுஷன் படைக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கால தாமதம் இருக்கிறது, அந்த ஒரு காலம் அபாயம் ஒன்று இருக்கிறது. But only, unfortunately, only man doesn't have such warranty or guarantee. Even no one knows the expiry also. மனுஷன் கொடுக்கறது அவன் கொடுக்குற பேர் தான், அவன் கொடுக்குற டேட்டு தான். அது எப்போ உடையன்னு அவனுக்கும் தெரியாது, கொடுக்குறவனுக்கும் தெரியாது. Especially those who are having medicines daily, you will be very keenly, you will be looking at the expiry date. டெய்லியும் மாத்திரை போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு, அது மாத்திரையே நமக்கு அபாயகமாக மாறிடுமோ அப்படின்னு கவனித்து பார்க்குறோம். But we don't know the person who is eating that whether he will expire that day or not. சாப்பிட்றவரே இன்னைக்கு செத்துருவாரான்னு அவருக்கு தெரியாது. No one knows. யாருக்கும் தெரியாது. That's what the life of man. அப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. Because human life is not just blood and flesh, but it's all about the spiritual realm. மனிதனுடைய வாழ்க்கை அது வெறும் ஆவியும் சரீரம் மாத்திரம் இல்ல, நித்திய ஜீவன் வாழ்வு என்று இருக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. Because we are not leading this life according to the flesh or desires of the flesh, but we are leading this life because of the spirit. ஆசைகள், சரீரத்தினுடைய ஆசைகளும் அதற்கு நேராக நம்மை ஓடுகிற வண்ணமா இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஆவிக்குரிய ஒரு வாஞ்சைக்கு நேராக நாம் நடத்தப்படுவதில்லை. In our life, always remember, human body consists of 3 major parts. We all familiarly we know it. மனிதன் என்று சொல்லிக்கொண்டால் நம்ம 3 காரியம், ஆவி, ஆத்மா, சரீரம். So to lead this body, we need the life, and to make as a memory card or memory chip, we has the spirit in it. ஒரு உடம்புல நமக்கு ஒரு சரீரத்தில் மெமரி கார்டு இருக்குமானால், மொபைலில் போகிற மெமரி கார்டு இருக்குமானால் அது ஸ்பிரிட்டை போல இருக்கிறது. So to make this mobile move or to vehicle move, we need the life. இந்த சரீரத்தை நம்ம நவுத்தி செல்லணுமானா நமக்குள்ள ஜீவன் இருக்க வேண்டும். So a lot of people, there is one quotation that says like, men die at 25 but buried at 75. வாழ்ந்து இருக்கும் போதே 25ல செத்துறான், ஆனா 70ல தான் மரிக்கப்படுறான். Because a lot of people, we lead a life, we don't know what it is. அந்த மரித்த நிலைமையிலே நம்ம என்ன பண்றோம் நமக்கு தெரியல, ஆனாலும் வாழ்க்கை ஏதோ நவுகிறது. For them, if you go and ask, or if you go and wish them on their birthday, happy birthday, what they say, எனக்கு எதுக்குப்பா பர்த்டே விஷஸ் சொல்றாங்க. நீங்க போய் பர்த்டே அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் அன்னைக்கு போய் விஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்றது ஒரு சாபம், இங்க ஒரு பர்த்டே வேற ஒன்று இருக்கா. Or if you ask them what they want to have, any food or anything, they will say only one thing, இதுக்குப்பா சாப்பாடு சோறு, இது யாருக்காகப்பா. That's the reaction that comes. நீ ஏதாவது போய் கேட்டிங்கன்னு வச்சுங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களான்னா, சாப்பாடுலாம் எதுக்குப்பா, எதையோ தின்னுட்டு எதையோ வாழ்ந்து இருக்கிறோம். They don't have anything like they like this or they didn't dislike this. அவங்களுக்கு எது விருப்பம் இல்லைன்னு அவங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே தெரியாது. Because for them the connection got removed. They are disconnected from their spirit. தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம், ஆவியினுடைய ஐக்கியம் அவரிடத்தில் விலகினதை துரிதமாய் அவரிடத்தில் பார்க்க முடியும். The great person in the world, entire world, the most wisest person says this. ஞானவான் இதை எழுதியிருக்கிறார். The most wise person in the entire world, I can say. அவர் உலகத்திலேயே பெரிய ஞானவான் என்று தேவனாலே அங்கீகரிக்கப்பட்ட மனுஷன் சொல்லி இருக்கிறார். What he says is, human spirit is a lamp of God. அது மனுஷனுடைய ஆவி தேவனுக்கு நேராக ஒரு விளக்கை போல இருக்கிறது. Is none other than great King Solomon. அது யாருமா இல்ல, நம்மளுடைய சாலமோன் ராஜா தான் இதை எழுதி. He has money. அவருக்கு பெரிய பணம் உண்டு. He has wisdom. அவருக்கு பெரிய ஞானமும் உண்டு. He never saw even one single war in his entire life. அவருடைய வாழ்க்கையில ஒரே ஒரு யுத்தத்துக்கும் அவர் பார்க்கவே இல்லை. Such a wonderful, powerful king. அவர் வலிமையான ஒரு ராஜாவா இருந்தார். But what did he concluded his life with?
தன்னுடைய வாழ்க்கையில முடியல ஒன்று மாத்திரம் அவர் உறுதியாக சொன்னார். Everything is vanity. எல்லாமே மாயை. எல்லாத்திற்கும் ஒரு 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 வேலிடிட்டி இருக்கிறது. Why is that vanity? Why everything ஒண்ணுமே இல்ல? Why he concludes like that? ஏன் எல்லாத்தையும் மாயேன் என்று சொன்னார்? Because he knows in his pleasures of chasing after his life after the flesh, he lost his spirit with God. ஏனால் மாம்சத்தின் இச்சையிலே அவர் இழுத்து கொண்ட வண்ணமாய் அவர் எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரு மனிதனாய் இருக்கும் பொழுது அவர் எழுதின வார்த்தை எல்லாமே மாயை. If we see in the Romans chapter 8 verses 3 and 4, we can keenly see how the Paul writes about the person. ரோமர் எழுதின 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர் எப்படிப்பட்ட மனுஷனுடைய சரீரம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது நீங்கள் And how God sent his son and how the son likes us, how son loves us, we can see. கர்த்தர் நம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி அவர் ஒன்றை காட்டினார், அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். Can we read Romans chapter 8 verses 3 and 4? శరీరము అనుసరింపగా ఆత్మనందు అనుసరించుటే నడుచుకొను మనమైందు ధర్మశాస్త్ర సంబంధమైన నీతి విధి నెరవేర్చబడవలెనను పాప పరిహారమును నిమిత్తము దేవుడు తన సొంత కుమారుని పాప శరీర కారణముగా పంపి ఆయన శరీరమందు పాపమును శిక్ష విధించును. ఆమేన్. ரோமர் 8:3. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். See, we can see how the reason why God sent his son. இங்கே 3ஆம் அதிகாரம் மூலமாய் நம்மளால் பார்க்க முடியும் எதற்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். Because we are chasing after sins of the world. நம்ம பாவத்திற்கு நேராக இச்சித்து செல்லுகிறோம். But God wants us to be free from those sins. அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். Because the reason why a lot of people they are tempted and they are fall into sin because they are followed by the flesh, not by the spirit. ஏன் மனிதர்கள் எல்லாம் பாவத்திற்கு இழுப்புண்டவர்களாக இருக்கிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் அவன் மாம்சத்தின்படி நடக்கிற வண்ணமா இருக்கிறபடியினால் தானே. Very simple understanding I can give you as an example. நான் ரொம்ப உங்களை இது பண்ணவில்லை, ஒரு சிறிய விளக்கத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். If we like something more, we will seek that only. நாம் எதை வாஞ்சிக்கிறோமோ அதை தான் அதிகமாக பார்ப்போம். Especially for women. Today it's a Sunday, everyone we are in white clothes. Praise God, hallelujah. முக்கியமாக பெண்கள் அங்கே துணியை தான் விரும்பி பார்ப்பாங்க, அதை தான் அதிகமாக வாங்குறது. So today it's a Sunday, we are all in white color. இன்னைக்கு சண்டே இருக்கிறனால வெள்ளையாக வந்துட்டோம். Imagine Wednesday we have our very close relatives wedding. சொந்தக்காரங்க கல்யாணம் போனால் வந்தால் போதும், வெட்னஸ்டே பார்க்கணும் உங்களை. So that day we will just from the top, from the hairpin to the slipper, everything we will see in a very everything, whether it goes matching or not, whether we like that or not, everything we do that, no? உச்சந்தலையில் பச்சைன்னா கால் வரைக்கும் பச்சையாக தான் இருக்கணும், மேட்சிங்காக தான் இருக்கணும், செப்பல்லேருந்து everything, because we like to have that kind of matching and coordinates throughout our outfit. ஏன்னா நாம் விரும்புகிற காரியம் அது இருக்கிறபடினால அப்படி ஒரு செயலாக்கத்தை தான் நாம் செய்கிறோம். Just for the outfit we wore for that particular moment itself, we are very keen and perfect. ஒரு கல்யாணத்துக்கு எவ்வளோ காரியம் ஒரு மெனக்கெடுதல் எடுத்து பண்ணுறோம். Then think of God who created you and me and he is giving us his glory, the great heaven. How is his expectations for us? ஒரு கல்யாணத்துக்கு எவ்வளோ மெனக்கெடுதல் எடுக்குமானால் அவர் இந்த உலகத்தை படைச்சு உங்களை படைச்சு அவர் எவ்வளோ மெனக்கெடுதல் எடுப்பார். For just an event or any reception or anything just goes for just hardly one day, we can say. ஒரு அதிகபட்சமாக ஒரு கல்யாண ரிசப்ஷன் இருக்குமானால் ஒரு நாள் எடுத்துப்போம். But our lifelong we should be in heaven with him. ஒரு நாள் காரியத்துக்கு எவ்வளோ மெனக்கெடுதல் எடுப்போமானால் யுக யுகமாக தேவனோடத்தில் கூட சஞ்சரிக்க போகிறோம். Then how is his expectation? How should we preparing? அவர் உங்கள் மேலே இருக்கிற நோக்கம் எவ்வளோ பெருசாக இருக்கும், அதுக்கு எவ்வளோ தேவன் ஆயத்தத்தை பண்ணுவார். If for our relatives wedding, if we go with not in a proper attire, no, obviously our relative ask, why you came in this, go change and come. Or else some relatives they will give a new saree also. என் கல்யாணத்துக்கு இந்த தான் போட்டு வரணும் அப்படி. ஒருவேளை சண்டே துணியை போயிட்டு வெட்னஸ்டே போட்டு போனீங்கன்னா ஏம்மா இப்படி டல்லாக இருக்கிற, ஏம்மா வெள்ளை துணி போட்டு வந்துட்டியா, போட மாட்டீங்க.
இருந்தாலும் அவங்களோட துணி எடுத்து கொடுத்து நல்லா சந்தோஷித்து வாங்க அவங்க ஒரு மெனக்கெடுதல் எடுப்பாங்க. They will give us very new clothes. அவங்க புது துணியை கூட கொடுத்துருவாங்க. The reason is we should look very good. ஏன்னா அவங்க கல்யாணத்துக்கு நல்லா தெரியணும் நீங்க. That's a human expectations. Then think of our father's expectation on us. ஒரு மனுஷன் தன்னுடைய கல்யாணத்தில் நல்லபடியா திரிக்கிற ஒரு நோக்கம் இருக்குமானால் தன்னுடைய ஸ்தலத்தில் நீங்க ஸ்தாபிக்கிற நீங்க நல்லவர்களா தெரியணும் தேவனுக்கு வாஞ்சை இருக்கும். He is such a loving God. அவர் ரொம்ப அன்பு நிறைந்த தேவனாய் இருக்கிறார். That's the reason he calls us as his children. அவர் அன்பு நிறைந்தவராய் இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை அவர் பிள்ளைகள் என்று அழைக்கிறார். That's the reason he expect us to keep our minds on him. அது எப்பவுமே அவருடைய வாஞ்சை என்னன்னா அவர் மேல நீங்க நோக்கமா இருக்கணும். Because when we set mind on him, it will never be shaken. அவர் மேலே நீங்க ஐக்கியம் கொண்டிருந்தால் அவர் மேல் நீங்க நோக்கம் கொண்டலா இருந்தால் எந்த சூழ்நிலையும் உங்களை அசைக்க வண்ணமா இருக்காது. Because if you set your mind on money, you will become greedy. உங்களுடைய நோக்கம் பணத்தின் மேல் இருக்குமானால் இல்ல வேற ஒரு காரியத்தில் இருக்குமானால் உங்களுக்குள்ளே ஒரு அகந்தை தான் ஏற்படும். If your mind is setting on food, you will turn into gluttony. நீங்க உணவு மேல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் என்ன சொல்றது வெறி கொண்டவர்களா இருப்பீங்க. If you set your mind on anything, it will go in vain. நீங்க எதின் மேல நீங்க வைத்தாலும் சரி அது அழிந்து போகிற வண்ணமாய் தான் இருக்கிறது. But if you set on God, the God is eternal God. நீங்க வைக்கிற ஒரு நோக்கம் அது தேவனின் மேல் நோக்கமா இருந்தால் அதுக்கு நித்தியத்துக்கு நேராக தான் வழி நடத்துகிற வல்லமாய் That's what it says in the verses from 5 and 6. அதான் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே శరీర సారులు శరీర విషయము మీద మనసవంతును ఆత్మనుసారము ఆత్మ విషయముల మీద మనసవంతురు శరీరను సారమైన మనుషుల మరణము ఆత్మసారమైన మనస్సును జీవమును సమాధమునై ఉన్నది. ஆமென். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். Those who live according to the sinful nature have their mindset on what nature decides, but those who live according to the Spirit have their minds on what Spirit desires. The mind governed by the flesh is dead, but the mind governed by the Spirit is life and peace. Hallelujah. மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய் If we இருக்கிறது. set our mind anything related to the flesh, நாம் எதை மாம்சத்தின் மேல் சிந்தை வைத்திருப்போமானால் everything has a death, everything expires. மாம்சத்தின் மேல் சிந்தை மரணம் தான். But if we set our minds on something which is spiritual, ஆவிக்குரியின் மேலே சிந்தை வைப்போமானால் that gives the peace to our soul and also that will grant us eternal life. அது ஆத்துமாக்கு சமாதானமும் ஆத்துமா நமக்கு நித்திய வாழ்வை அளிக்கிற வண்ணமாக இருக்கிறது. Just in a simple way to describe peace, what peace is, I'll give you this example. ஒரு சாதாரண விளக்கத்தின் மூலமா உங்களுக்கு நான் சொல்ல வாஞ்சியா இருக்கிறேன். If someone whom you don't know, he is really in some need. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தேவை இருக்குன்னு We don't know whom we don't know. உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது ஒரு தேவையில வரும்பொழுது and you can help them. You can help them. நீங்க அவங்களுக்கு உதவி செய்யலாம். So you choose to help them. நீங்க அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நீங்க ஒரு மனதில் வைத்திருக்கிறீங்க. So you helped them already. அதனால நீங்க ஹெல்ப்பும் செஞ்சிட்டீங்க. That was a bigger help for them. அந்த ஒரு உதவி தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது பெரிதா இருக்கிறது. And that happiness they shows on you, the happiness when they receive that help from you. முகம் தெரியாதவங்களுக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது அவங்களுடைய முகத்தினுடைய சந்தோஷத்தை நீங்க பார்க்கும் பொழுது that's where everyone we feel peace in our hearts. அத பார்த்த உடனே நமக்கு மனசுல சந்தோஷம் வந்துரும். ஏதோ ஒரு lot of people, that's how we go with. அப்படிதான் தேவன் நம்மை பார்க்கிறவராய் இருக்கிறார். So that's why God, even Bible also says, Bible gives us two greater commandments. வேதாகமத்துல கூட ரெண்டு கட்டளைகள் அங்க in Matthew chapter 22 we can see a wise man who is a preacher of the law. He came to Jesus and asked the question. மத்தேயு 22வது அதிகாரத்திலே ஒரு ஞானவான் இயேசுவிடத்திலே வந்து ஒரு கேள்வியை கேட்டான். What teacher, tell me what are the greatest commandment in the law?
நீங்க இயேசுவே நீங்க வேதாகமத்துல ஒரு பெரிய கட்டளை எதுன்னு எனக்கு சொல்லுங்க. If you look at the background scenario of it, it is quite tricky. They all came to Jesus just to trick Jesus who he is. இயேசுவே கேள்வி கேட்கணும்னு தான் அங்க நிறைய பேர் வந்தாங்க. அந்த கேள்வி கேட்டு மாட்டு மன்னமா தான் அது இயேசு இடத்துல வந்தாங்க, ஆட்கள் வந்தாங்க. Because everyone knows there, the Pharisees or Sadducees and everyone, most of them they are scholars and teachers of the law. பரிசேயர் சதுசேயர்கள்லாம் வேதத்தை கரைச்சி குடிக்கிற வண்ணமா இருந்தபடினால இயேசுவினிடத்தில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு மாட்டி விடணும் அந்த நோக்கத்துல But வந்தார்கள். there you can see Jesus was surrounded by his disciples. ஆனா அந்த இடத்துல இயேசு தன்னுடைய சீஷர்களோடு நடுவில் உட்கார்ந்து இருந்தார். Most of his disciples are fishermen. They don't know to read and write. அங்க இருந்த சீஷர்கள் எல்லாருமே மீனவர்கள் தான், அவங்களுக்கு படிக்க கூட தெரியாது. Even the first gospel in our Bible, Mark gospel, is dictated by Peter and written by John Mark. மார்க் எழுதின நிருபம் பேதுருவால எழுதப்பட்டது மார்க்கினால் எழுதப்பட்டது பேதுருவால. Because all his disciples out there around him, they are illiterates. They don't know how to read and write, most of them. இயேசுவோட கூட இருந்தவங்க யாருமே படிக்காதவங்க தான். So the people are looking at him because he's surrounded by such people and Jesus is teaching wonderfully. இப்படி படிக்காத கூட்டத்தின் மத்தியிலே இருக்கிற இயேசு எப்படி இருப்பார் என்று ஒரு சாதாரண கண்ணோட்டத்தில் வந்தவர்கள் இயேசு பேசின வார்த்தையை பார்த்து அவர்கள் ஸ்தம்பித்து போனார்கள். See here, they are looking at the minds of the people who is around Jesus but not on Jesus properly. இவங்க இயேசுக்கு உள்ள இருந்த படிக்காத மனுஷங்களை தான் பார்க்கறாங்க, ஆனா இயேசுடைய வார்த்தையை அவங்க கவனிக்கவே இல்லை. That's the reason they are coming to check on Jesus, who is he properly. அது படிக்காத கூட்டம் இருந்த இயேசு எப்படிப்பட்டவர்னு அதை கவனிக்கும்படியா தான் வந்தாங்க. So when they started questioning him, one of the teachers of the law started asking, what is the greatest command? அப்படி ஒரு காரியம் இருக்கும்போது ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, இந்த வேதாகமத்திலே ஒரு பெரிய கட்டளை எது சொல்லுங்க இயேசுவே. And then Jesus will tell only two major commandments. அவர் உடனே சொன்னார், ரெண்டே கட்டளை தான் பிரதான கட்டளை. The first one is to honor your God with all your mind, soul and body. உன் தேவனாகிய கர்த்தர் முழு மனதோடு முழு சிந்தனையோடு தொழுது கொள்வாயாக. Yeah, can we read that? It is from Matthew chapter 22 verses 37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. అందుకైన నీ పూర్ణ హృదయముతోను నీ పూర్ణ ఆత్మతోను నీ పూర్ణ మనస్సుతోను నీ దేవుడైన ప్రభువుని ప్రేమింపవలెనది. ఆమేన్. Yeah, 39th verse also. 38 also. ఇది ముఖ్యమైనది మొదటి అయినది ఆజ్ఞ. ఆమేన్. 39 39. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. నిన్ను వలె నీ పొరుగువాన్ని ప్రేమింపవలె. రెండవ ఆజ్ఞ దాని వంటిదే. ఆమేన్. This is what God says. God expects us. பிறனிடத்தில் அன்பு கூறுவது போல நீ என்னிடத்திலே அன்பு கூற முடியும். இதான் தேவன் அவர் விரும்புகிற வண்ணமா இருக்கிறது. First thing is God expects us to worship him. அவர் முதலாக அவர் வாஞ்சிக்கிறது ஒரு காரியம், அவரை ஆராதிக்க வேண்டும். Second thing is, as you worship God, you should also love your neighbor. நீ எப்படி தேவனை ஆராதிக்கிறியோ அதே போல பிறனிடத்தில் நீ அன்பு செலுத்த வேண்டும். தேவனுடைய வாஞ்சையா இருக்கு. Lot of us, what we are doing is we are failing the first and we are choosing the second mostly. நாம் முதல்ல கட்டளையை விட்டுறோம், செகண்ட் நாம் எடுத்துக்கொள்கிறோம். Now we are not worshiping God with the whole heart, mind and soul. நீ தேவனாகிய கர்த்தர் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு நீ சிநேகிக்கிறது இல்லை. ஆனால் ரெண்டாவது கட்டளை நாம் எடுத்துக்கிறோம். We are always choosing our neighbors, our friends to hang on. பார்க்கிற நண்பர்களை பார்த்து அவங்க கூட நம்ம அப்படியே சென்றுறோம். When pastor calls us for a fasting prayer or something, we have excuses to give. But when our friend calls for something, we will run and go. உபவாசத்துக்கு ஜெபம் கூப்பிட்டா அப்படியே ஓடி போயிடுறோம். ஆனால் நண்பன் கூப்பிட்டா போதும் அங்கேருந்து திடீர்னு ஓடி போயிடும் வீட்டிலேருந்து. Because we choose to have a communion with the neighbor than to spend time with the God. நம்ம வாஞ்செல்லாம் நண்பர்களோடு இருக்கணும்னு ஐக்கியப்படணும்னு விரும்புகிறோம், நான் தேவனிடத்தில் ஐக்கியப்பட விரும்ப மாட்டேங்கிறோம். If you are going with your friend for anything related to God or gospel, praise God. God will give you the reward. ஒருவேளை நீங்கள் நண்பரிடத்தில் கூட்டு ஜெபத்துக்கு போகிறீங்க, இல்லை இயேசுவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கர்த்தருக்கு அங்கே மகிமை உண்டாகும்.
But if we a lot of the friends that we have in the world, that they will pull us from God into the world. நாம் நண்பர் என்று சொன்னாலே தேவனிடத்திலே பிரிக்கிற வண்ணமாக தான் இருக்கிறது. அங்கே ஒரு இன்னும் அந்த இயேசுவை பற்றி பேசுகிற ஒரு ஐக்கியம் கிடையாது. So that's the reason Paul writes here, it says, you should set your mind on God alone. அதான் பவுல் எழுதுகிறார், நீங்கள் தேவன் மேலே சிந்தை கொண்டு இருக்கிறவராக இருக்க வேண்டும். Because when you set your mind on God, God will gift you the life and peace. தேவனிடத்தில் நீங்கள் சிந்தை கொண்டலாக இருக்குமானால் உங்களுக்கு ஜீவனும் உங்களுக்கு சமாதானம் தேவன் கட்டளை அருகில் செய்கிறார். Because when you are with God, even you die also, Jesus is the one who lives in you. நீங்கள் மரித்தாலும், ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே அவர் நித்தியத்துக்கு நேராக உங்களை நடத்துகிறார். The same spirit which gave the resurrection to Jesus Christ, the same spirit will help you to resurrect from your sorrows, from your pains, from your sufferings and everything. உங்களுக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவர் அதே இயேசுவின் இடத்துல இருந்தது. அதே இயேசு உயிர் தெழுந்த அந்த வல்லமையினாலே நீங்களும் தரிப்பு இருப்பீர்கள். Because Jesus is resurrected from the dead. ஏனென்றால் தேவன் மரித்தோரிடத்து உயிர் தெழுந்த தேவனாய் இருக்கிறார். And the spirit of Jesus is on us. He அதே gave us the Holy Spirit. அதே மரித்தோர் இருந்து எழுந்த அந்த தேவனுடைய ஆவியானவர் நம்ம இடத்துல தங்க வண்ணவராய் இருக்கிறார். Because with the power of Holy Spirit we will experience the power of resurrection. நீங்கள் அதே தேவ ஆவியானவர் உங்களிடத்துல இருக்குமானால் அந்த உயிர் தெழுந்த வல்லமை நீங்கள் உங்களால் உணர முடியும். That's what Paul says in the 8th chapter verses 12 and 13. அதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 12 13 కాబట్టి సహోదరులారా, శరీరానుసారము ప్రవర్తించుటకు మనము శరీరమునకు రుణస్థులు కాము. మీరు శరీరానుసారము ప్రవర్తించిన ఎడల చావవలసిన వారై ఉందురు గాని ఆత్మచేత శరీర క్రియలను చంపిన ఎడల జీవించుదురు. ఆమేన్. ரோமர் 8:12-13. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். Hallelujah. Because we are leading this life only through the spirit that God has given us. நாம் இந்த வாழ்க்கையை நடத்துவது ஒரே ஒரு காரியம், தேவன் நம்மை வழிநடத்த ஆவியானவர் வழிநடத்தினாலே. Not by the flesh but by the spirit. மாம்சத்தின்படி நம்ம நடவாமல் ஆவியின்படி நடக்க வேண்டும். Because by the flesh we have lost the glory of him. நாம் மாம்சத்தின்படி நடந்தால் தேவனுடைய மகிமை இழந்து போவோம். But if we are leading our life through the spirit, God will take care of you and God will give you his glory. நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தினால் நம்முடைய வாழ்க்கை நடப்பித்தோமானால் தேவன் நம்மை அவருக்கு மகிமை நேராக நடத்துவார். நாம் தேவனுக்கு மகிமை செலுத்த ஒரு வாழ்க்கையை நம்மளால் ஸ்தாபிக்க முடியும். In our life a lot of times we'll go with a lot of such troubles and such sufferings. வாழ்க்கையில நிறைய பிரச்சனையோட நிறைய ஒரு காரியங்களோட நாம் கடந்து செல்கிறோம். And in that sufferings and in that pains, evil will always try to pull us away from the God's presence. இந்த வருத்தத்தோடு வலியோடு நம்ம வாழ்க்கையை கடக்கும் பொழுது நாம் தேவனுடைய ஐக்கியத்திட்டு விலகுற இந்த வலியும் இந்த ஒரு காரியம் நம்ம இழுத்து கொண்டு போகிறது. Very simple example we can see in the life of Job. யோபினுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். Where he went through a lot of sufferings. யோபினுடைய வாழ்க்கையில அவன் அநேக வலி வேதனையுடன் தான் கடந்து சென்றார். But what Job's wife will be insisting on him, and what is the aim of evil in Job's life is, யோபுனுடைய மனைவி தான் அங்க ஒரு அந்த அவங்களுடைய வார்த்தையை ஒரு பேய் சொல்றது போல இருந்தது. No. What I say is, Job's wife will be insisting on one particular thing. யோபுனுடைய மனைவி ஒரு காரியத்தை ஒரு உணர்த்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறாள். On other hand, evil will have an aim on certain thing. மனைவி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பிசாசுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. The main aim of evil in Job's life we can see. ஆனால் யோபுனுடைய வாழ்க்கையில என்ன நோக்கம் இருக்குதா? Evil challenged with God. பிசாசானவன் தேவனிடத்திலே ஒரு சேலஞ்சை வைத்தான். Job will deny you. யோபு உங்களை மறுதலிப்பான். The aim of evil is to deny Jesus, deny God in the life of Job.
பிசாசின் நோக்கம் யோபுவின் மூலமாய் தேவனை மறுதலிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை உடனாய் இருந்தார். Because God created us humans in his image and likeness. நம்மை படைத்தவர் தேவன், நம்முடைய சாயலிலே படைத்தவர் தேவன் மாத்திரம்தான். So God expects the glory from us, but not a denial from us. நம்மளிடத்திலே ஒரு விரும்புகிற காரியம், அவர் உங்களிடத்திலே அவருக்கு நீங்க மகிமை செலுத்த வேண்டும், அவரை மறுதலிக்க வேண்டிய ஒரு காரியம் அவர் விரும்பதே இல்லை. For that God gave access to evil on the life of Job, but not on his soul. அதான் இந்த வண்ணமா இருக்கிறபடினால பிசாசின் இடத்துல எல்லா காரியம் யோபின் மேலே வைக்கும்படியாக வைத்தான். ஆனா அவன் ஆத்மா மாத்திரம் கை வைக்காதபடி அந்த ஒரு அங்கீகாரத்தை தேவன் கொடுத்தார். His children's died. அவன் பிள்ளைங்க செத்துட்டாங்க. His possessions lost. அவனுடைய ஸ்தானம் இழந்தான். His body got getting decayed. அவனோட சரீரம் அழுகி போகிற நிலைமையா இருந்தது. But Job is still relying on God. ஆனால் தேவனை அவன் ஒருபோதும் மறுதலிக்காதவனாய் இருந்தான். Because Job's mind is on God. ஏனால் அவனுடைய சிந்தை தேவன் மேலே இருந்தது. Are we having the same commitment with God? அதே போல தேவனுடைய மேலே சிந்தை இருக்கிறோமா? Lot of times we will get some pains and we'll just forget God and prayer. நாம் வலியும் வேதனை அனுபவிக்கும் பொழுது தேவனே இல்லைன்ற நாம் மறுதலிக்கிறோம். Lot of times when we are running out of finances or stuck in EMIs, will not pray, will not ask God, but will choose the world. பணத்திற்கும் இஎம்ஐ கட்டும்பொழுது முடியாமல் இருக்கும்பொழுது நம்மளோட சிந்தனை எல்லாம் உலகத்து மேலே தான் இருக்குது, தேவன் மேலே இல்லை. But we can see we are the children of God. நான் இங்கே வேதாகமத்தில் பார்க்கும்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். When we will become a children of God, another question comes. எப்போ நாம பிள்ளைங்களா இருப்போம்? We can see in the 14th verse of the 8th chapter. ரோமர் 8వ అధ్యాయం 14వ వచనத்திலே பார்க்க முடியும். దేవుని ఆత్మ చేత ఎందరూ నడిపింపబడుదురో వారందరూ దేవుని కుమారులై ఉందురు. ఆమేన్. ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். Amen. அதே போல 16th verse வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். మనం దేవుని పిల్లలమని ఆత్మ తానే మన ఆత్మతో కూడా సాక్ష్యం ఇచ్చుచున్నాడు. ఆమేన్. 17th verse also. మనము పిల్లలమైతే వారసులము అనగా దేవుని వారసులము, క్రీస్తుతో కూడా మహిమ పొందుటకు ఆయనతో శ్రమపడిన ఎడల క్రీస్తుతోడి వారసులము. ఆమేన్. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். Hallelujah. Hallelujah. We can see here we are the children of God who testifies just the Holy Spirit. இங்கே நாம் பார்க்க முடியும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடியினாலே தேவனுடைய ஆவியானவர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல முடியும். Because we are the children of God who is begotten by his blood. நாம் இயேசுவுடைய கல்வாரி இரத்தத்தினால் நாம் பிள்ளையானோம். Because we are washed by the word of God, God gave us his as an inheritance. தேவன் தம்முடைய வார்த்தையினாலே நாம் சுதந்திரவாளியாக நம்மை தெரிந்து கொண்டார். In the same way, when we lead a life in a way that Jesus likes, our God has planned for us, we should go through the sufferings that Jesus went through. நாம் இயேசுவோடு கூட நடப்பித்தால், இயேசுவோடு கூட பாடு சகித்தால் நம்மை குறித்து ஒரு சாட்சியை தேவன் எழுதி கொடுக்கிறார் இருக்கிறார். In our life we should go through that path. நாம் பாடுக்கு நேராய் நடக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. Because when Jesus led his life in this world, தேவன் இந்த உலகத்திலே அவருடைய வாழ்க்கையை ஸ்தாபிக்கும் பொழுது he went through all the pain and suffering like you and நம்மை me. போல பாடுகளையும் நம்மை போல போராட்டங்களை கடந்து செல்ல வண்ணவராய் தான் இருந்தார். Because all the life he has led in this world, ஏனென்றால் கர்த்தர் இந்த வாழ்க்கையிலே நடப்பிக்கும் போது மனுஷனாய் நடப்பிக்கும் பொழுது he went through the same temptations like you. உங்களை போல டெம்ப்டேஷனோட தான் இருந்தார். He went through the pains like you. உங்களை போல வலி வேதனையோட தான் இருந்தார். He went through the sufferings like you. உங்களை போல தான் நீங்க எப்படி வேதனைக்கு இருக்கிறீங்களோ அதே போல வேதனையோட தான் தேவன் இருந்தார். Because he knows and he is telling you that the pain you went through, I know the way, I know the pain. ஏனென்றால் நீங்க எப்படி வலி வேதனையோட இருந்தீங்களோ
தேவனும் அதே நிலையில இருந்தார். அதனால உங்களுடைய புரிதலை போல அவரும் புரிந்து கொள்வார். We serve a God who've been through the path, but he's not sitting somewhere and dictating you the life. எங்கேயோ சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அதிகாரம் செல்லுகிறவர் கிடையாது. நம்மை போல பாடு அனுபவித்தவர் நம்மோடு கூட பேசுகிறார். That's the reason every pain, any pain you share with him, he will give you the peace. உபத்திரப்படுத்தினுடைய உபத்திரை ஒரு காலம் அற்பமா என்னதே இல்லை. In our pains, a lot of times we choose not to share with God at times. ஏன்னா நாம நினைக்கிற காரியம் அற்பமா உங்களுக்கே சிந்தனை இருக்கும், அவர்கிட்ட நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க நினைக்கிறீங்க. In such times, if some brother or sister comes and says, brother, pray, God will help you, then we'll say only one thing. Even if I pray or not, nothing's gonna happen, brother. This is what it is. யாராவது வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு உற்சாகம் படுத்தினாலும் சரி, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி என்ன சொல்லணும்னா, ஜெபிச்சாலும் ஜெபிக்காவிட்டாலும் நடக்கவா போகுது. That's what it is. No, mostly of the time. அப்படிதான் உண்மையிலேயே நிதர்சனமான உண்மையா இருக்கு. But the truth is, சத்தியம் என்னன்னா, whenever we ask God, நாம எப்பெல்லாம் தேவனிடத்துல கேட்கும்பொழுது he says, I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Because his name is Emmanuel. அவர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பேர் இம்மானுவேல். In the dark world, he is the light. இருட்டான உலகத்துல அவர் வெளிச்சமா இருக்கிறார். In a life where there is no way, he says that I am the way. வழி இல்லாத இடங்களிலே தேவன் வழிகாட்டுகிற தீபமா இருக்கிறார். Because in Hebrews chapter 5 verses 7 we can see a wonderful verse. எபிரேயர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே we can see the example of Jesus himself. நீங்க உதாரணமாய் இயேசுவானவரே இருக்கிறார் அந்த வார்த்தையில. 5 verses 7. Yeah, 5 verses 7. శరీరధారి ఉన్న దినములో మహారోదనములతో కన్నీళ్లతోనూ తన్ను మరణం నుండి రక్షింపగల వానికి ప్రార్థనలు యోచనలు సమర్పించి భయభక్తులు కలిగి ఉన్నందున ఆయన అంగీకరింపబడును. ఆమేన్. எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. We can see the eligibility criteria what Jesus is going through. நம்மளுடைய ஒரு ஸ்தானத்துக்கு என்ன ஒரு காரியம் இருக்கு நீங்க பார்க்க முடியும். Because Jesus, he is a wonderful man and 100% God. தேவன் அவர் பரிபூர்ணமான 100% தெய்வமாயும் இருந்தார். And also he is a 100% man. 100% அவர் மனிதராகவும் இருந்தார். He went through our pain. அவர் மனிதனாய் இருக்கிறபடியானாலே அவருக்கு வலியும் உண்டு. Bible says Jesus shed his tear. Jesus cried. வேதாகமம் சொல்கிறது இயேசுவானவர் தன்னுடைய சொந்த குமாரன் இயேசுவானவர் அழுதாராம். The reason is he's showing that even he has pain towards you and me. இதை எதை காண்பிக்கிறதுனால் அவருக்கும் வலி இருக்கிறது இதை காண்பிக்கிறது. The same God, the days when he is here, he can't share his pain with anyone. All he can do is with prayers. அவ்வளோ வலி வேதனை இருக்கும் பொழுதும் அவர் இருந்த ஒரே நோக்கம் கர்த்தராகிய தேவனிடத்திலே மாத்திரம்தான் தன்னுடைய வலியை பகிர்ந்து கொள்ளுகிறார் இருந்தார். And through that pain and suffering he turned it to a praise and prayer in a way like he should be accepted by God. வலியின் வேதனை தான் அவருக்கு ஆராதனையாய் இருந்தது. அதில் மூலமாய் தேவனை ஆராதித்தார். அதே போலதான் அவர் எடுத்துக்காட்டை நமக்கும் வைத்திருக்கிறார். And he became such a life, he turned out to lead such a life, so it should be accepted by God. இந்த வலியின் வேதனை மூலமாக இதை அவர் எடுத்துக்காட்டாய் வைத்தபடியினால்தான் அவர் இயேசுவும் பிதாவானவர் தன்னை ரெண்டு பேரையும் அவர் அக்செப்ட் பண்ணி கொண்டார். Because here Jesus is groaning for the God's glory. அவர் எதற்காக ஒரு நோக்கம் இருந்தால் தேவனுடைய மகிமைக்காக தான் அவருடைய நோக்கமா இருந்தது. In our pains and suffering, if we are groaning alone, there is no பிரயோஜனமே இல்லை அங்கல. இங்கே வலி வேதனை இருக்கும்பொழுது நீங்க அதை குறித்து நீங்க சிந்தனை உள்ள இருந்தால் அது ஒரு எந்த பிரயோஜனமும் கிடையாது. If we keep on crying idly, no use. ஒரு இடத்துல உட்கார்ந்து மும்முன்னு அழுதுட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது. But if you shed the tears in the feet of
God, He will make you into a glorious one. கண்ணை மூடி தைரியமா தேவ சமூகத்துல இருக்கும் பொழுது தேவன் உங்க மூலமாய் மகிமைப்படுவார். Because entire creation is seeking for the glory of God to be revealed. மொத்த உலகமும் பச்சிக்கிற எல்லா காரியங்களும் தேவனுக்கு நேராய் வல்லமை செலுத்துகிறதா இருக்கிறது. Because when we are there here in this earth glorifying God, everything will rejoice in His presence. இங்க இருக்கிற எல்லா மச்சங்களும் எல்லா உயிரினங்களும் தேவனை தான் மகிமைப்படுது. அங்க மூலமா பரலோகம் சந்தோஷப்படுகிறது. In verses 18 and 19 we can see. In the Romans chapter 8 verses 18 and 19. ரோமர் 8ஆம் அதிகாரம் 18 and 19. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. మన ఎడల ప్రత్యక్షము కాబో మహిమ ఎదుట ఇప్పటికీ కాలువ శ్రమలు ఎన్న తగినవి కావని ఎంచుచున్నాను. దేవుని కుమారులు ప్రత్యక్షత కొరకు దృష్టి మిగులు ఆశతో తెరిచుచు కనిపెట్టుచున్నది. ఆమేన్. Hallelujah. Here we can see God created this entire creation. Even the entire creation is expecting us to glorify Him. தேவன் தம்முடைய ஒரே வார்த்தையினாலே உலகத்தை ஸ்தாபித்தார். அவர் விரும்புகிறது ஒரே காரியம், அவ்விடத்திலிருந்து தேவன் மகிமைப்பட வேண்டும் மாத்திரம்தான். Our sufferings doesn't matter here. அவர் உங்களுடைய வலி வேதனை ஒரு பொருட்டும் கிடையாது. Our pains doesn't matter here. இங்கே உங்களுடைய வேதனை ஒரு பொருட்டும் கிடையாது. But all that matters is, இங்கே எல்லாம் என்ன ஒரே ஒரு நோக்கம் என்றால், are we glorifying God in that pain? அந்த வலியின் வேதனையில் தானே தேவனை மகிமைப்படுத்துறோமா இல்லையா? In that the pain, in that suffering, if we are choosing to glorify God, God will surely establish us on the throne. இந்த வலியின் வேதனையிலே தேவனிடத்தில் நீங்கள் மகிமை செலுத்துவோமானால் தேவன் நமக்கு ஒரு சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். Hallelujah. A lot of us, most of the time we think that when God will exalt us, it's all completely in spiritual realm, like in heaven only. தேவன் நம்ம எப்படியாவது உயர்த்துவரா இல்லையா, எல்லாம் அதெல்லாம் ஆவிக்குரிய நிலவரத்துல தானே இருக்கு, மாம்சத்தில் நிலவரத்தில் இல்லையே, அது ஒரு சந்தேகத்தோடு நாம் இருக்கிறோம். But we can see as psalmist writes in 113 Psalm, ஆனால் 113ஆம் சங்கீதத்தில் இப்படி வண்ணமா எழுதி இருக்கிறது. because verses from 5 until verses 8. சங்கீதம் 113 5 and 8. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ఉన్నతమందు ఆశీనుడై ఉన్న మన దేవుడైన యెహోవాను పోలి ఉన్నవాడు ఎవడు? ఆయన భూమి ఆకాశమును వంగి చూడును గ్రహించుచున్నాడు. ప్రధానతలో తన ప్రజల ప్రధానతలో వారిని కూర్చుంటబెట్టుటకై ఆయన నేల నుండి దరిద్రులు లేవనెత్తువాడు, పెంట కుప్పల మీద బీదలను పైకెత్తువాడు. ఆమేన్. Hallelujah. Because here we can see the promise and the fulfillment of the promise. இங்கே நம்மளால் நிச்சயமாய் பார்க்க முடிகிறது, கர்த்தருடைய வார்த்தையும் அந்தவுடைய சத்தியத்தை நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது. He is sitting on the thrones which are above everything. அவர் சிங்காசனத்திலே உலகத்திற்கு மேலாய் உட்கார்ந்து And கொண்டிருக்கிறார். from there he is seeing to the entire அவர் creation. வானத்திலிருந்து நம்மை பார்க்கிறவராய் இருக்கிறார். And he has authority to lift the people who are on the dust. அவருக்கு அதிகாரம், எல்லாத்தின் மேலும் அதிகாரம் உண்டு. அவர் புழுதிலிருந்து தூக்குகிற மனுஷனை தூக்குகிற அதிகாரம் Even from the ash heap, those who are needy also, he has the power and might to exalt them. மண்ணும் சாம்பலமா இருக்கிற நம்மை அங்கிருந்து உயிர்ப்பிக்கிற அதிகாரம் தேவனிடத்தில் இருக்கிறது. Because those who love God, God will grant everything for them. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறபடியினாலே தேவன் நமக்கு சகலமும் கொடுக்கிறார். Most of the time we just look at our sufferings and we might conclude our life. This is what it is. நாம வலி வேதனைனால இதெல்லாம் நமக்கு எங்க நடக்க போகுது நம்மளே ஒரு சிந்தனையில வைத்துக் கொள்கிறோம். But when we choose to be with God and aligning with the Holy Spirit, ஆனா நாம் ஒரு முடிவை எடுப்போமானால் தேவனிடத்தில் ஐக்கியப்பட்டு தேவனுடைய ஆவிக்குள்ளாய் நடப்பித்தல் இருக்க வேண்டும் என்று நாம் ஒரு தீர்மானம் எடுக்குமானால், it's not all the time in our pains and sufferings we are just doing our life, or we are not just praying Him, but it is the Holy Spirit will help us to pray in a proper way.
அந்த அந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இருக்கும்பொழுது வலி வேதனையிலே ஒரு சத்தம் கேட்கும் உங்களுக்குள்ளாய். அது ஆவியான ஒரு சத்தம், தேவனுக்கு நேராய் நீ சோத்திரம் செலுத்து, தேவனுக்கு நேராய் ஜெபம் பண்ணு, ஒரு ஊந்துதல் நமக்குள்ளாய் இருக்கிறது. In Romans chapter 8 verses 26 we can see how the Holy Spirit will help us to pray efficiently. అటువలే ఆత్మయు మన బలహీనతలు చూచి సహాయము చేయుచున్నాడు. ఏలయనగా మనము యుక్తముగా ఎలాగో ప్రార్థన చేయవలనో మనము తెలియదు కానీ ఉచ్చరింపు సాక్యము కానీ మూలముగతో ఆ ఆత్మ తానే మన పక్షముగా విజ్ఞాపన చేయుచున్నాడు. ఆమేన్. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமுச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். Here we can see the Holy Spirit, our helper, will help us to pray efficiently. நாம் என்ன ஜெபிக்க வேண்டும் அறியாத நிலையிலே ஆவியானவர் நமக்கு துணை நின்று நாம் என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று தேவன் உதவி செய்கிறார். In ஆவியானவர் our lives, are we seeking the help of Holy Spirit to come along with us throughout the day and lead us in according to God's plan? என்ன ஜெபிக்க வேண்டும் அந்த நிலவரத்திலே, தெரியாத நிலவரத்திலே ஆவியானவருடைய வழி நடத்தியதினாலே நாம் திரும்ப தேவனுடைய பாதைக்கு நேராக கடந்து வருகிறோம். Most of my friends who are of different religious practices, அநேக நண்பர்கள் கிறிஸ்துவ அல்லார்கள் இருக்கிறார்கள். what they do is morning they do their salutations to that idol, அவங்க விக்கிரகங்களுக்கு பூஜை புனஸ்காரம்லாம் செய்வாங்க. and they will leave that presence there itself and they'll just do everything according to what they like. அங்கேயே எல்லாம் பண்ணி போட்டு தூக்கி போட்டு மனம் போகிற போக்கில் அவங்க வெளியே போயிடுவாங்க. But Christian life is not like that. அவங்கள போல மனம் போகிற போக்குற ஒரு காரியம் கிடையாது கிறிஸ்துவ வாழ்க்கை. Christian life is like God is not subjected to be somewhere. விக்கிரகம் எப்படி அங்கேயே இருக்குதோ அந்த மாதிரி இயேசுவானவர் அங்கேயே இருக்க மாட்டார். God is the one who comes with you. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ தேவன் உங்களோட கூட வருகிறாரா இருக்கிறார். Whatever your pain, he is there next to you. நீங்க என்னெல்லாம் கடந்து போறீங்களோ வலி வேதனை, அங்க உங்க பக்கத்திலேயே தான் தேவன் இருக்கிறார். Very simple understanding I can give you as an example. ஒரு சிறிய விளக்கத்தோடு நான் சொல்றேன். ஒரு If a father and son both are walking, அப்பாவும் மகனும் நடந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க. Son is feeling so much thirsty. ரொம்ப தாகமா இருக்கு, பையனுக்கு ரொம்ப தாகமா இருக்கு. But he is not telling father that he is thirsty. ஆனா தாகமா இருக்கு, ஆனா அப்பா கிட்ட சொல்லல. He is choosing not to tell that he is thirsty. தாகமா இருக்கு, பையன் என்ன நினைச்சான்னு தெரியல, அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். But he is thinking that why my dad is not giving me water. தாகமா இருக்கு, அப்பா கிட்ட கேட்கல, ஆனா ஏன் அப்பா தண்ணி கொடுக்கலன்னு யோசிக்கிறான். Most of the time this is how we will be. நிறைய வேலை அப்படிதான், தண்ணி தாகமா இருக்கு கேட்கறதே கிடையாது. We are in need but we won't ask our helper. வேணும் உதவி செய்யற அப்பா கிட்ட கேட்கறது கிடையாது. Because our helper is Holy Spirit, we won't ask him. We will be questioning why God and why nothing is happening in my life. ஆனா உதவி செய்யற ஆவியானவர் இருக்கிறனால ஏன் எதுவும் நடக்க மாட்டிக்கிட்டு இருக்கு. The more you talk to him, the more he will help you. ஆவியில நீங்க அதிகமா பேசும்போது அவர் அதிகமா உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். Very simple thing. Those who love the most will try to talk with them the most. நீங்க யாரை அதிகமா விரும்புறீங்களோ அவங்க கூட தான் அதிகமா பேசுவீங்க. If we hate someone, we don't talk to them. யாரை வெறுக்கிறீங்களோ மூஞ்சி கூட காட்ட மாட்டீங்க. Because that's what even Bible says. அதுதான் வேதாகமும் சொல்லுகிறது. If we know that we are the one who loves God, everything God will do for you. நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகளா இருந்தீங்கன்னா உங்க முழு உலகமும் உங்களுக்கு வேலை செய்யும். In Romans chapter 8:28 we can see that. அதான் 8ஆம் அதிகாரம் 28 ரோமர் எழுதின நிருபத்திலே பார்க்க முடியும். దేవుని ప్రేమించు వారికి అనగా ఆయన సంకల్పం చొప్పున పిలువబడి వారికి మేలు కలుగుటకై సమస్తము సమకూడి జరుగుచున్న పని ఎరుగుదుము. ఆమేన్. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. If we love God, நாம் தேவனை சிநேகிப்போமானால், and if we are leading our life in the purpose of God, தேவனை அன்பு கூறுவதன்படினாலே அவருடைய சித்தத்துக்கு நீங்க வழி நடப்போமானால், God will grant you everything. தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Those who received such good gift from God, can you shout loud,
and praise God? நீங்க அப்படி ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது நல்ல கிஃப்டோட இருக்குமானால் நீங்க கத்தி ஆராதிக்கும் பொழுது Can you shout loud and praise God now? இப்போ கரங்களை தட்டி 2 நிமிஷம் கர்த்தரை ஆராதிப்போமா? Hallelujah. Just சத்தமா சொல்லமா hallelujah. Hallelujah. Because God loves us, that's why he granted everything. ஏனென்றால் கர்த்தர் நம்ம அன்பு கூர்ந்தவரால் நம்மை உடன் சுதந்திரவாளியாக வைத்திருக்கிறார். If God doesn't love us, God won't give you this life. ஏனால் தேவன் உங்களிடம் அன்பு செலுத்தினா எப்படி உங்களுக்கு பத்திரத்தை கொடுப்பார்? Just if you are right now, I'm just giving you a couple of seconds just to think back and see before you coming to God, how was your life, and see how is your life now. நீங்க 2 நிமிஷம் யோசிங்க. இயேசு அல்லாத வாழ்க்கையில நீங்க எப்படி இருந்தீங்க, இப்போ இயேசுவோட கூட இருக்கும்போது எப்படி இருக்கீங்க? 2 நிமிஷம் சிந்திங்க. Because the life before Christ, it was so clumsy. அது இயேசுக்கு இல்லாத வாழ்க்கையில ஒழுங்கின்மையா இருந்தது. Life before Jesus, it's with a lot of pains. அதே வலி இயேசு இல்லாத வாழ்க்கையில ஒழுங்கின்மையும் வலி வேதனையும் இருந்தது. And for some people you might say, even we have the same challenges now. சில ஆட்களோட நீங்க சொல்லலாம், உங்களை போல தான் நாங்களும் பாட அனுபவிக்கிறோம். But here when Jesus is with you, Jesus will help you to conquer everything in your life. ஆனா இங்க ஒரு மாற்றம் இருக்கிறது. இயேசுவிடத்தில் அன்பு கூறுவதன்படியாலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார். He is granting you everything. தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். Because he is the very wonderful and loving father we have. ஏன்னா நம்மளுடைய தகப்பனாய் இருக்கிறபடியினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு சகலத்தையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். In Matthew chapter 7 we can see one wonderful statement Jesus says. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தையை தேவன் எழுதி இருக்கிறார். 7ஆம் அதிகாரத்துல. Despite being a hard people, you choose to give the best to your children, then think of my Father in heaven who choose to give the best of the best. பாவியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுப்பது போல பரமபிதா நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல கொடுப்பது நிச்சயம் அல்லவோ? Because he gives the best and the choicest one. ஏனென்றால் தேவன் தம்முடைய இருக்கிற விலையேற பெற்றதுதான் தேவன் கொடுக்கிறார். In our life when we choose him, நம்மளுடைய வாழ்க்கையில இயேசுவை நாம் தேர்ந்தெடுப்போமானால் God will give you the best. இயேசுவை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அதுவே பெஸ்ட். அவர் இன்னும் பெஸ்ட் உங்களுக்கு கொடுக்கிறார். Because the best what God plans for you, even you never imagined it will happen to your life. மிக சிறந்தது உயர்ந்தது நீங்க நினைக்காதது தேவன் உங்கள் வாழ்க்கையில கொடுக்கிறார். Because God's blessing for you and God's plan for you, you can't imagine and you can't even think of. கண்ணும் காணல, செவியும் கேட்கல, புத்தியில எட்டாத ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே. Such a great is his love upon us. அவருடைய அன்பு மிக விலையேற பெற்றது. And he wants us only one thing in ஆனால் return. நம்மளிடத்தில் ஒரே காரியம் தான் கேட்கிறார். That is, we should glorify him. அவரை மகிமைப்படுத்தணும். First thing. Second thing is to hold on him no matter what. முதல் காரியம் தேவனை மகிமைப்படுத்தணும். இரண்டாவது காரியம் எந்த நிலையிலும் தேவன் மறுதலிக்காமல் இருக்க வேண்டும். Because when you choose to live a life that is with God, there are a lot of challenges. ஏன்னா நீங்க அவர் இறுகி பற்றி பிடிக்கும் பொழுது அநேக பாடுகளுக்கு நேரா நீங்க வழிநடத்தப்படுவீங்க. There are challenges where everything will go at times against you. நிறைய பாடு வரும், உங்களுக்கு நேரா எதிர்ப்பு வரும். You might go through some certain loss. நீங்க நிறைய இழப்ப கூட ஸ்தம்பிக்க நேரும். It's all the test. Are you choosing truly to follow Jesus? இதெல்லாம் பரீட்சை தான். அதில் நீங்க பாஸ் ஆனோம். And if you follow Jesus, ஆனால் நீங்கள் இயேசுவை இயேசுக்குள் நடப்பீர்களானால் God will surely glorify you. தேவன் நிச்சயமா உங்களுக்கு மகிமைக்கு நேரா நடத்துவார். And if you choose to decline from it, and you will bring shame upon yourselves. ஆனா தேவனை நீங்க மறுதலித்து பின் சென்றோமானால் உங்களுக்கு பெரிய அவமானம் தான் நேரிடும். In our lives, when we choose to be with God, God will always be before us. நாம் ஒரு தீர்மானம் இயேசுவோடு கூட வழி நடத்த வேண்டும் ஒரு தீர்மானம் எடுத்தால் அவர் நமக்கு முன்பாக முந்தி செல்கிறார். Because nothing can spare us from the love of Christ. தேவனிடத்திலே அன்பிலிடத்திலே பிரிப்பவன் யார்? We can see in the same Romans chapter 8 verses 39th. ரோமர் 8:39 உயர்வானாலும்
தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ఆమేన్. మరణమైనను జీవమైనను దేవదూతలైనను ప్రధానులైనను ఉన్నవి అయినను రాబోయేవైనను అధికారులైన ఎత్తైన లోతైనను సృష్టింపబడిన మరి ఏదైనను మన ప్రభువైన క్రీస్తు యేసునందులే దేవుని ప్రేమ నుండి మనలను ఎడబావు నేరవని రూఢిగా నమ్ముచున్నాను. Hallelujah. When we are aligned and when we have the proper company with Christ, nothing will spare you. கத்தருக்கு நேராக ஒரு நேர்கோட்டிலே நீங்கள் நடக்கும் பொழுது, கத்தருக்குள்ளே நடக்கும் பொழுது எந்த தூதனும் எந்த ஒரு அதிகாரியும் நம்மை பிரிக்கவே முடியாது. And here it states about the demons or angels and about the principalities here. வேதகம் சொல்கிற மரணமானாலும் ஜீவனாலும் தேவ தூதராலும் அதிகாரிகளானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காலங்களானாலும் தேவனை விட்டு பிரிக்காத ஒரு காரியம் ஒரு இங்கே தெரிகிறது வேதாகமத்தில். And here you might have a question, how come this angels will come and interfere in your life? ஒரு சந்தேகம் வரும், வேதாகமத்தில் தேவ தூதர்கள் என்று சொல்லி இருக்கிறது. And for that the same Paul will give a wonderful answer. அதே பவுல் அதே நிருபத்தில் எழுதி இருக்கிறார். Because the battles which we are facing in our daily life, ஏன்னா நம்ம வாழ்க்கையில தினம் தினம் ஸ்தம்பிக்கிற காரியங்களை நாம் நினைவு கூற வேண்டும். It's not just about our flesh. இது வெறும் மாம்சம் மாத்திரமல்ல, It's all about spiritual warfare. இங்கே ஆவிக்குரிய ஒரு காரியம் வார்ஃபேர் என்று சொல்லும்போது ஒரு என்ன சொல்றது, ஒரு போராட்டம். Ephesians chapter 6 verses 12 we can see. எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ఏలయనగా మనము పోరాడేది శరీరంతోనూ కాదు, కానీ ప్రధానులతోనూ అధికారులతోనూ ప్రస్తుత అంధకార సంబంధుల లోక నాదులతోనూ ఆకాశమందున్న దురాత్మల సమూహంతోనూ పోరాడుచున్నాము. Hallelujah. Because the warfare and the battle is going, it's about the spiritual war. இங்கே போராட்டம் என்று சொல்லும்போது அது வந்து ஆவிக்குரிய போராட்டமா இருக்கிறது. And for this I can give you an example from one of the book in the Bible. நான் இதை குறித்து ஒரு உதாரணம் உங்களுக்கு காமிக்க வேண்டும். And he's a young man who's from Israel, went to a foreign land. ஒரு வாலிபன் இஸ்ரேலை விட்டு அந்நிய ஸ்தலத்துக்கு நேராய் சென்றான். And he was there. அவன் அங்கே தான் நின்றான். God exalted him. கர்த்தர் அவனை உயர்த்தினார். He became a prime minister. அவன் அங்கே இருந்து பிரதமராக இருந்தான் அவன். And then he fasted and he prayed God. அவன் பிரதமனாக இருக்கும்போது கூட கர்த்தரிடத்திலே உபவாசித்து ஜெபித்தான். And as he's praying and praying, அவன் ஜெபிக்க and it took long time for angel to come and spoke to him. அவன் ஜெபிக்க ரொம்ப நாள் ஆச்சு அவன் தேவ தூதர் வரக்கு அவ்வளவு தாமதம். It took almost 21 days. 21 நாள் அவங்களை எடுத்துக்கொண்டார்கள். The reason, the moment once the angel comes, then the angel will speak to him. அவங்க என்ன காரியம் என்று சொல்லும்படியாக தேவ தூதர்கள் வந்து அவரிடத்தில் நின்றான். And angel will start speaking to him and saying this. காரணத்தை என்னவென்று சொல்ல அவர் தொடங்கினார். தானியேலே, the moment you started your prayer, நீ ஜெபிக்க ஆரம்பித்த உடனேயே you have received the answer. நீ ஜெபிக்க ஆரம்பித்த உடனேயே நீ உனக்கு பதில் எப்பயே கிடைச்சிருச்சு. But there is one Persian king who is stopping me. ஆனா ஒரு ஆள் என்ன தடுக்கிறான். And that I need to defeat that Persian king to come to you. அந்த பர்சியனுடைய ராஜாவை முறியடிக்கும்படியாக நான் வர வேண்டும். Even in our times also, lot of times we are battling the spiritual warfare. நாமளும் அதே போல அநேக முறியடிப்புக்கு இருக்க வேண்டும். அதற்குள்ளே நாம் வந்து ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தின் நேரம் நடத்தப்படுகிறோம். And when we have the Holy Spirit by our side, ஆனா நம்முள்ளே தேவ ஆவியானவர் இருப்பாமானால், and that's where God, Holy Spirit will help us to have a clear vision of our life. அங்கதான் தேவனுடைய ஆவியானவர் தம்முடைய உங்க வாழ்க்கையுடைய நோக்கத்தை அவர் காட்டுகிறவராய் இருக்கிறார். Sometimes
in our human language, if we ask God, we might get or we might not get. நம்மளுடைய மனுஷ பாஷையில் சொல்லணும்னா கிடைக்குமோ கிடைக்காதோ. That's where we need the language of the heaven. மனுஷ பாஷையில் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ஒரு கேள்வியில் இருக்கும்பொழுது அங்கே தான் ஆவியினுடைய வார்த்தை, அபிஷேக வல்லமையினுடைய வார்த்தை நமக்கு வேண்டும். That is what the spirit of tongues. அதுதான் அந்நிய பாஷை. And that happens only we have the power of Holy Spirit. அந்த அந்நிய பாஷை எங்கிருந்து வருதுன்னா தேவனுடைய ஆவியின் இடத்துல வருகிறது. And without the power of Holy Spirit we can't do anything. தேவனுடைய ஆவியின் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. Because the power of Holy Spirit is required for every person in the church. தேவனுடைய வல்லமை நாம் இருக்குமானால் அங்கதான் என்ன சொன்னீங்க பர்சன்? Yeah, the power of Holy Spirit and the gift of Holy Spirit essential for every person in the church. சபையில யார் இங்க ஒருத்தரும் விடாம தேவனுடைய ஆவியை நீங்க பெற்றிருக்கணும், தேவனுடைய வரங்களை நீங்க பெற்றிருக்கணும். We can see that in 1 Corinthians chapter 12 verses 8 onwards. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1-8. Yeah, 7. Let's read from 7. 1 Corinthians கொரிந்தியர் chapter 12. 7 படிப்போம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவையை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவருக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவருக்கு பாஷைகளை வியாக்கியம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு right. Yeah, 11 வரைக்கும். ஆமா. Right. In this இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். Right. In this verses we can see the 9 gifts of the Holy Spirit. தேவனுடைய வரங்களை குறித்து இந்த அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. The gift of this wisdom and knowledge and all. ஞானத்தின் வரம், அறிவின் வரம். And these gifts are given by only God. ஞானமும் அறிவும் தேவனிடத்திலே வருகிறது. And if we ask him these gifts, God will surely grant us. ஞானமும் போதிக்கும் வரம் தேவனிடத்திலே கேட்குமானால் தேவனிடத்திலே அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வோம். Most of us we ask God not about the gifts of the Holy Spirit, but will ask the gifts of materialistic gifts. தேவனுடைய வரங்களை கேட்கிறதுக்கு பதிலாக எங்களுக்கு வேற ஏதாவது பொருளை தாருங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். I would love to give you an example from Old Testament who utilized his gift properly. பழைய அதிகாரத்திலிருந்து ஒரு மனுஷனை எப்படி அவர் சரியா பயன்படுத்துறார் தன்னுடைய The வரங்களை. reason I am telling you about Old Testament is a lot of people they think that the Holy Spirit as gifts came only in New Testament here. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆவியின் வரங்கள் வந்து புதிய ஏற்பாடுல தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா பழைய ஏற்பாடுல இருக்குன்ற ஒரு நிலவரத்தை நான் காமிக்க. But in Old Testament we can see the same God, the same Holy Spirit, the same gifts. பழைய ஏற்பாடுல அதே தேவன் தான், அதே ஆவியானவர் தான், அதே வரங்கள் தான். One person I just introduced is Daniel. He has a spirit of wisdom which interprets the dreams. நான் பழைய ஏற்பாடுல தியானியலை குறித்து ஏன் சொல்கிறேன்னா வியாக்கியான விளக்கத்தையும் தியானத்திலே வந்தது. And another person I want to introduce is அடுத்த ஒரு நபரை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்யணும். And this man is a young man. அவன் வாலிபன். And he is loved by the father, hated by his family. அவங்க அப்பாவால் சிநேகிக்கப்பட்டவன், குடும்பத்தால் வெறுக்கப்பட்டவன். And he went with a lot of pain. அவன் ரொம்ப வலி வேதனையோடு இருந்தவன். But he has a wonderful gift of interpretation of dreams. ஆனா அவங்க கிட்ட இருந்த ஒரு ஆவியின் வரங்கள் இருந்தது வியாக்கியானம் சொல்லுவது. And when I was going through Romans chapter 8:28, this showed me the life of Joseph there. ரோமர் 8:28 படிக்கும்போது யோசேப்பின் வாழ்க்கையை அங்கே பிரதிபலமாக இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. Joseph loved God. யோசேப்பை தேவன் சிநேகித்தார். That's the reason wherever Joseph is, he didn't leave God. அவன் எங்க போனாலும் தேவனை ஒருபோதும் மறப்பதே இல்லை. அவன் ரொம்ப சிநேகித்தான். Especially a lot of us when we travel or when we go to other place, if we have a time to leave God,
will choose to leave God or will try to just have a change of schedule from our regular one. நான் இங்கே இந்த ஆலயத்தில் இல்லாமல் வேற எங்கன்னா வெளியில் வேலை செய்யும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்கெடியூல் மாறிடுது. நம்ம தேவனை மறந்துடுறோம், இல்லைன்னா ஜெபம் பண்ணுறதையும் விட்டுறோம். Because whatever it is we leave and we choose, because for a lot of us God is more like an option than a lifeline. வேலை வாழ்க்கை தான் பெருசாக தெரியுது, கத்தர் இன்னொரு ஆப்ஷன் தான், ஒரு ஆப்ஷனை தான் வச்சுருக்கிறீங்க. But Joseph's life is very different. ஆனால் யோசேப்பு அவன் வேற மாதிரி. Because whatever he does, he will have God with him. எதை செஞ்சாலும் கத்தருக்காக செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தான். We all கத்தர் அவனோட கூட இருந்தார். We all know when we have God by our side, God will bless us. கத்தர் நம் பட்சத்தில் இருந்தால் கத்தர் நம்ம ஆசீர்வதிக்கிற வண்ணமாக தான் இருப்பார். And I don't want to brief out the life of Joseph. We have lesser time and we have even my wife who wants to share her testimony. So I want to concise the life of Joseph very short because we all are familiar with Joseph. யோசேப்பு குறித்து நான் விளக்கமாக சொல்லலை, ஏன்னா என்னுடைய மனைவி சாட்சி சொல்லும்படியாக அவங்களுக்கு நேரம் நான் கொடுக்க வேண்டும். அதனால் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன் யோசேப்பு. Because we all know the life and pain of Joseph. யோசேப்புடைய வாழ்க்கையும் வலியும் உங்களுக்கு தெரியும். First thing, he got beaten up and he thrown in pit. அவன் உதன் வாங்கி குழியில் தள்ளப்பட்டவன். And from there he was crying and God answered his prayer by Judah and they sold him. அழுது உடனே தேவனத்திலே ஜெபிக்கும்போது அவன் 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். And then when he was sold, he sold as a slave. And even in that slave market, when this Potiphar came, and Potiphar saw Joseph and he was like, he wanted to purchase him. அவன் மார்க்கெட்டில் விற்கப்பட்ட உடனே அங்கே போத்திபார் அவனை பார்த்து, அவன் பார்த்த உடனே அது ஏதோ தேவனோட அவனோட கூட இருக்கிறான்னு ஒரு காரியத்தை பார்த்த உடனே அவனை வாங்கணும்னு அவனுக்கு என்ன இருந்தது. I want to share a small about who this Potiphar is. போத்திபார் பற்றி ஒரு சின்ன காரியம் நான் சொல்லணும். Potiphar is more like a director general of inspector of police in the entire Egypt. அவர் எகிப்திலேயே அவர் காவல் அதிகாரியாக இருந்தார். அவர் காவல் அதிகாரிக்கு தலைமைத்துவமாக இருந்தார். After king, Potiphar has the entire power of the police force. அவர் ராஜாவுக்கு அடுத்தது அவர்கிட்ட தான் எல்லா காவல் அதிகாரியும் அவர் கையில் இருந்தது. If we have army or police friends, then we will understand how they think. போலீஸ்காரன் புத்தி உங்களுக்கு என்னன்னு தெரியும்? Because I have my friends who are working as police and who are working as an army force. They will always keep on suspecting everyone that we meet. ஆர்மி அதிகாரம் போலீஸ்காரன் கண்ணோட்டமே சந்தேக பார்வை தான், பாரே சந்தேக பார்வை எல்லாரும் மேலே. And their way of tone, everything is very vibrant. அவங்க பேசினா கணீர் தான் இருக்கும். This Potiphar entered into that market and saw everyone. அவர் எப்படி பார்த்திருப்பார், அந்த மார்க்கெட்ல போயிட்டு எல்லாரும் எப்படி பார்த்திருப்பார். And in that market, slave market, it's not like our fish market. என்னங்க அது அடிமை ஸ்தலத்தில் வாங்குறவங்க அடிமைகளை வாங்குற இடம் எப்படி மீன் மார்க்கெட் போல இருக்காது. Our fish market is very simple, where we can go choose our fish and we can come cut into pieces and come. மீனை வாங்கணும்னா மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு மீனை எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டு வாங்கிட்டு போயிடலாம். Those days that market is like the slaves will be keeping their hands up. அப்போ அடிமை ஸ்தலத்தை மார்க்கெட்ல எப்படி இருப்பாங்க, ரெண்டு கையை தூக்கி அடிமைக்கு எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. They don't have anything, just with some garments which will cover their lower body. அவன் நல்ல துணி கூட இருக்காது, அது கிழிஞ்ச துணி கொஞ்சம் தான் ஒட்டி இருக்கும் அவங்க துணி. And they need to rotate completely. அவங்கள அந்த அடிமை சுத்தி அவங்கள முழுசா காமிக்கணும். So only when the people who are there to come and purchase them, they will see completely properly whether he have any allergies or what. எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா இருக்கிறானா, நல்லா சுகமா இருக்கிறானா, ஏதாவது சரீரத்தில் ஏதாவது அலர்ஜி இருக்குமான்னு பார்த்து தான் வாங்குவாங்க. And this Potiphar, he was noticing everyone's face. எல்லா அடிமைகளும் முகத்தையும் பார்த்துட்டே வந்தார் போத்திபார். But when coming to Joseph, he immediately chose Joseph. ஆனா யோசேப்பை பார்த்த உடனே யோசேப்பை எடுத்துட்டார். Because Joseph, his life was like, I trusted my family, they sold me. I don't have any worries in my life. அவன் ஆல்ரெடி குடும்பமே வெறுக்கப்பட்டு குடில தள்ளப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டவன். அவன் முகத்துல எதுவுமே இல்லை. My father will obviously think that I am died. நிச்சயமா அவங்க அப்பா நினைச்சிருப்பாரு யோசேப்பு செத்து போயிட்டான். So I don't have anything to lose. என் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது, எடுத்துக்கொள்ளுங்க, அப்படி ஒரு நிலவரத்துல தான் இருப்பான். In such a time, people will what they do, most of them they will smile.
அந்த மாதிரி நிலவரத்துல தான் நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. because they don't have any problems or worries. அவங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. இவங்க கவலை எல்லாம் யோசேப்பை போல கவலைப்படுறவங்க தான். And this face is caught by Potiphar, இந்த மூஞ்ச போத்திபார் பார்த்துட்டார், and then he took him home. எடுத்துக்கிட்டார். போத்திபார் யோசேப்பை எடுத்து அவன் தன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டார். And the moment Joseph entered and he started working in Potiphar's home, அவன் எடுத்து கொண்ட உடனே அவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறத பார்த்த just உடனே for the sake of Joseph, God blessed Potiphar. அவன் தம் எஜமானுக்கு ஒழுங்காய் அவன் வேலை செய்தபடினாலே போத்திபாரும் ஆசீர்வதிக்கப்பட்டான். In Genesis chapter 37, if you go home, you can read, God is with Joseph in everything, whatever Joseph does. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே யோசேப்பினோடு தேவன் இருந்தார், அவன் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கப்பட்டதை யாவரும் அறிந்தார்கள். Even in the slave market, God is with Joseph. அவன் அடிமை ஸ்தலத்தில் இருக்கிற வியாபார ஸ்தலத்திலேயும் அவன் தேவனோடு அவனோடு கூட இருந்தார். Even in Potiphar's home, God is with Joseph. போத்திபார் வீட்டிலேயும் யோசேப்பு கூட இருந்தார். And in there, we know what has happened with Potiphar's family. Then immediately he was put to prison. போத்திபாருடைய வீட்டில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டபடினால அவன் சிறைச்சாலைக்கு போக நேர்ந்தது. Even in prison also, God is with Joseph. ஆனால் சிறைச்சாலையிலும் தேவன் அவனோடு கூட இருந்தார். When God chooses to be with you, and when you choose to be only with God, no matter wherever you are, God will be with you. நீங்க தேவனோட கூட இருக்கிறீங்க வாஞ்சித்தீங்கன்னா அவர் உங்களோட கூட இருப்பார். எந்த சூழ்நிலையும் பார்க்க மாட்டார். அது சிறைச்சாலையோ குழியோ அது ஒரு மார்க்கெட் பிளேஸோ நீங்க வேலை செய்யற இடமோ அவர் உங்களுடைய சூழ்நிலையை பார்ப்பதே கிடையாது. Hallelujah. And that's where we can see Joseph's dream is coming true. Joseph's dream will be coming true. அதனால தான் யோசேப்பினுடைய சொப்பனம் அது முடிவுக்கு நேரே நடக்கப்பட்டது. To fulfill his dream, God made his brothers to beat him. அவனுடைய சொப்பனம் முடிவுக்கு நேரே நடக்கும்படியானால அவருடைய சகோதரர் அவனை அடித்தார்கள். And God made him to be sold like a slave. அவன் சொப்பனம் நிறைவேறும்படியாக அவனை மார்க்கெட்டுக்கு விற்கப்பட்டான். And God made him to get into prison. அவனுடைய சொப்பனம் நிறைவேறும்படியாக தேவன் அவனை சிறைச்சாலைக்கு அனுப்பினார். He will meet with two people, one cupbearer and one baker. அவர் பானபத்திரக்காரன் சுயம்போகி ரெண்டு பேரையும் சந்திக்கும்படியாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினார். And the way he interpreted the dream, அவனுடைய சொப்பனத்தை வாக்கியம் சொன்ன உடனே that gave clarity for both of them. அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு அவன் எழுதின சொப்பனத்தை அவங்க சொன்ன உடனே ஒரு காரியம் நேர்ந்தது. And the cupbearer, he will restore his job and he will forget Joseph. பானபத்திரக்காரன் தன்னுடைய ஸ்தானத்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டு ராஜாவின் ஸ்தானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். It took 2 years completely. ஆனா 2 வருஷம் ஆனது. And then to make Joseph to get into the throne, God gave dream to king himself. நினைப்பூட்டுதல் தேவனுடையது. பானபத்திரக்காரன் மறந்து போனால் ஆனால் ராஜாவினிடத்தில் சொப்பனத்தை கொடுத்து அவனுடைய நினைப்பூட்டுதல் தேவன் திருப்பி கொண்டார். And to make it fulfill, again Joseph was called and Joseph was given the authority over entire grain of Egypt. ராஜாவினுடைய வாய்க்கணத்தை சொல்லி அந்த ஸ்தானத்திற்கு ஏற்கொண்டபடியாக தேவன் சூழ்நிலை அவனுக்கு நேராக நடத்தி தேவன் தன்னோட கொடுத்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றினார். Even despite his betrayal by his brothers, Joseph chose to bless them. தம்முடைய சகோதரர் துரோகிக்கும் பொழுதும் ஆனால் அவனுடைய மனரமியம் அவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தார். When they came in time of trouble, Joseph has a compassionate heart to provide them. அவங்க பிரச்சனையில் இருக்கும்போது யோசேப்புக்கு மனதுருக்கிற ஒரு நிலைமை, அவன் இருதயம் மனதுருக்கிறா இருந்தபடினால அவர்களுக்கு அவன் உதவி செய்தான். The perfect example of a person who loves God we can see in Genesis chapter 50 verses 20. நீங்க தேவனுடைய அன்பை வைத்திருக்கிறவனுடைய சுபாவத்தை நீங்க பார்க்கணும்னா ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது. ఆదియాగమం మీరు నాకు కీడు చేయి ఉద్దేశించితే గాని నేటి దినములో జరుగుచున్నట్లు అనగా బహు ప్రజలు బ్రతికించినట్లుగా అది మేలుకే దేవుడు ఉద్దేశించును. ఆమేన్. ஆதியாகமம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார்.
Hallelujah. அல்லேலூயா. At times people will try to put you down, எல்லா ஜனங்களும் உங்களை கீழே தள்ளணும்னு நினைச்சாலும் but God is there to lift you there. ஆனா உங்களோட கூட இருக்கிற தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய் The same brothers who put him down, அதே among the சகோதரனை குழிக்கு தள்ளினார்கள். among the same brothers, God showed who Joseph is. அதே சகோதரருக்கு முன்பதாக எகிப்து தேசத்துக்கு அதிபதியாகவும் கர்த்தனாகவும் தேவன் ஸ்தாபித்தார். Even our life also, God will bless us likewise. அதே போல நம்மை ஆசீர்வதிக்கிற வல்ல தேவனாய் இருக்கிறார். Praise be to the God alone. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாதாக.